வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, கண் பார்வை தெளிவடையக்கூடிய மிக சிறந்த ஆசனஸ் பார்க்கலாம். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய பார்வை குறைபாடுனால, அந்த கண்ணாடி அணியக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இதுல வயது ஆக ஆக நம்முடைய பவர் என்பது ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. இது மாற்று முறை மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா, நம்முடைய கல்லீரல் பலப்படுத்தும் பொழுது, உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையும். அதாவது உள்ள இருக்கிற உறுப்புக்கும், வெளியில இருக்கிற நம்மளுடைய அங்கத்திற்கும் தொடர்பு உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் பொழுது, உங்களுடைய கண் என்பது பார்த்தீங்கன்னா, பாதிப்புக்கு உள்ளாகுது. உதாரணத்துக்கு நம்முடைய மஞ்சக்காமல உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இதுல ஜாண்டிஸ் வரும்பொழுது, கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் பொழுது, உங்களுடைய கண் பார்வை என்பது மஞ்சளாக மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இதுல அதே போல நம்மளுடைய கல்லீரல்ல பாதிப்பு ஏற்படும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா கண் வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த சிகப்பாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது பார்க்கலாம். அதாவது சூடு அதிகரிக்கப்படும் பொழுது இந்த நிலை என்பது ஏற்படும். அப்போ ஆசனா செய்யும் பொழுது, நம்மளுடைய கல்லீரலை அழுத்தப்படுத்தி ஆசனா செய்யும் பொழுது, அதாவது கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது, உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையும். அப்போ மற்ற மருத்துவத்துல நம்ம விட்டமின்ஸ் குறைவுனால வருகிறதா அப்படின்னா, விட்டமின்ஸ் எடுக்கிறதுனால கண் பார்வை தெளிவடையுமான்றது ஒரு கேள்விதான். அப்போ இது போல சில பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையும். அதே போல நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இதை மேற்கொள்ளும் பொழுது, உங்களுடைய கல்லீரலும் பலப்படுத்தப்படுகிறது. இன் ஃபியூச்சர்ல செய்து கொண்டு வரும் பொழுது, கண்ணாடி அணியக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படாது. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்க்கும் பொழுது, உணவு எடுத்த பிறகு நம்ம ஆசனாஸ் செய்யறோம் அப்படின்னா, 3½ மணி நேரம் கழித்த பிறகு ஆசனாஸ் செய்யப்பட வேண்டும். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். ஆசனாஸ் முடித்த பிறகு, நீங்க உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 20 நிமிடம் கழித்த பிறகு செய்யலாம். ஆசனா செய்யும் பொழுது, உங்களுக்கு வலி வருது உடம்புல அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல சில பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது வலி வரும். இது கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தொடர்ந்து அந்த வலி ரெகுலரா இருக்குன்னா, நீங்க செய்யற ஆசனத்துல சில தவறுகள் ஏற்படலாம். அதாவது நீங்க யோகா கிளாஸ் போற அந்த இடத்துல உங்களுடைய ஆசிரியரை கேட்பது நல்லது. சில பயிற்சிகள்ல வலி வருவது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற வலிய வந்து வெளியில கொண்டு வரும். அதே போல உடம்புல வந்து பிடிப்புகள் இருக்கான்னு பாருங்க. அதாவது வாயு தொல்லைகள் இருக்கக்கூடாது. அதே போல மோஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நைட்ல பார்த்தீங்கன்னா, உறங்குவதற்கு முன்பாக கடுக்காய் தோல் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் இரவுல வந்து சாதாரண வெதுவெதுப்பான தண்ணீர்ல நம்ம எடுக்கும் பொழுது, உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதே போல கேஸ் ட்ரபிள் இருக்காது. இத தொடர்ந்து எடுக்கலாம், தவறில்ல. அதாவது வாரத்துல ஒரு 4 நாள் தாராளமா எடுத்துக்கலாம். இது போல எடுத்துக்கொண்டு வரும்பொழுது, உங்களுக்கு உடம்புல பிடிப்புகள் ஏற்படாது. இத தாராளமா செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இதே போல நம்ம ஆசனாஸ் இப்ப தலை குளிச்சுட்டு நம்ம செய்யலாமா? எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்த தினத்தில் யோகாசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம். தலைக்கு குளிக்கணும்னா, நீங்க யோகாசனம் முடித்த பிறகு, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சு தலை குளிக்கலாம். தவறு கிடையாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா, கருவுற்ற தினங்கள்ல யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல மாதவிலக்கு ஏற்படுகின்ற நிலையில அந்த 3 நாளோ இல்ல 5 நாட்களோ செய்ய வேண்டாம். உடம்புல எதனா சர்ஜரி நடந்திருந்தா, உங்களுக்கு உண்டான மருத்துவரை ஆலோசனை கேட்ட பிறகு யோகாசனம் மேற்கொள்வது நல்லது. இப்போ நம்ம அதுக்கு உண்டான ஆசனாஸ் பார்க்கலாம், பயிற்சி பார்க்கலாம். இப்போ வந்து எந்த ஒரு ஆசனாஸ் செய்வதற்கு முன்பாக உடலை தளர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்றோம். இதுல எல்லாமே ஒரு 5 எண்ணிக்கை என்பது போதுமான ஒன்று.
ஷோல்டர் லெவல்ல நம்ம நிக்கிறோம். நின்னுட்டு ஹெட் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் செய்றோம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். இப்போ மேல கீழ இந்த கை இப்படி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இதுல வெளியில வரும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ ஹேண்ட் மூவ்மெண்ட். இப்ப 2 கைகளும் சேர்த்து இதுல நம்ம ஆசனம் செய்யும் பொழுது இப்போ நம்ம பார்வையில டவுன் பண்ணி ஆசனம் செய்யறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஆசனம் செய்ய வேண்டாம். பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ண வேண்டாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இப்போ அமர்ந்து கொண்டு செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் லெவல்ல நிக்கிறோம். நின்னுட்டு அந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால ஒரு வார்ம் அப் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை போதும். ஜஸ்ட் பேக்வேர்ட்ல போறோம். பின்னாடி போகும்போது மூச்சு காத்து இழுப்போம். முன்னாடி வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது. இதுல முடிஞ்சா உங்களுடைய கால்களை இது போல சேர்த்துக்கலாம், தவறு இல்லை. இப்ப இது செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் என்பது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். உங்களுடைய நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இதுல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ ஆசனம் பார்க்கலாம். கை எப்படி உயர்த்துறோம். கை போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இப்போ பார்வர்ட்ல டவுன் பண்றோம். பார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது உங்களுடைய தலைப்பகுதி என்பது முட்டியை தொடரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. ஆரம்பத்துல இப்படி இருந்தா போதும். மூட்டு வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். காலையில ஒரு வாட்டி, அதே போல மாலையில ஒரு வாட்டி நம்ம செய்யலாம். இப்போ இது போல முட்டி போட்டு நம்ம இருக்கோம். இருந்துட்டு இதுல ஒரு 25 எண்ணிக்கை.
இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஆசனஸ் நம்ம பார்க்கும் பொழுது அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 20ல இருந்து 25 டிசீஸ்க்கு உண்டான நிலைகள் வரும். இப்ப இதுலயே ஒரு 3வது பயிற்சி பாருங்க. கால்களை இது போல வச்சுக்கிறோம். வச்சுட்டு கையை அப்படி கொண்டு போறோம். கை இப்படி போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இது வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு 25 எண்ணிக்கை. சாதாரண மூச்சு. இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த தலைவலிக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். முதுவலிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். அதே போல நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நிலையா பார்க்கலாம். ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. இந்த பேக்வர்ட் பெண்ட் பண்றது வந்து நம்ம எல்லாருமே செய்யலாம். இப்போ இந்த பேக் பெண்ட் போஸ்டர் வந்தது பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி இப்போ செஞ்ச இந்த நிலை இதுக்கு வந்து மகத்துவம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு விஷயம். அதே போல உங்களுடைய தலைவலிக்கும் மிக சிறந்த ஒரு நிலையா பார்க்கலாம். ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு, பேக் பெயினுக்கு, அதே போல யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆசனம் என்பது அனைவரும் செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இந்த ரெகுலரா நம்ம இப்போ செஞ்ச இந்த பயிற்சி என்பது செய்யும் பொழுது உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம்.